children, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல செகண்ட் ரோமன் லெட்டரில் சிம்பிளிஃபையோட செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு மைனஸ் இன்னொரு எக்ஸ்பிரஷனை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது டினாமினேட்டர் தான். இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷனோட டினாமினேட்டர் வந்து a + b × a - b மாதிரி எழுத முடியும். அதனால் x + 1 × x - 1 எழுதிட்டேன். செகண்ட் எக்ஸ்பிரஷனை நான் அப்படியே எழுதிட்டேன். இப்போ வந்து டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம எல்சிஎம் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போது இங்கே ஒரு முறை x + 1 இருக்குது, இன்னொரு முறை x - 1 எழுதிக்கிட்டிங்கன்னா அதுதான் எல்சிஎம் ஆஃப் த டினாமினேட்டர். இப்போது இது கம்பேர் பண்ணிங்கன்னா x + 1 x - 1 கரெக்டாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிற 4x எது கூடயும் மல்டிப்ளை பண்ணாமல் அப்படியே எழுதிடணும். மிடில் இருக்கிற மைனஸ் சைனை நான் அப்படியே போட்டுடுறேன். இப்போ இதோட டினாமினேட்டர்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா x + 1 கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற நியூமரேட்டரோட x + 1 எழுதி இன்டூ அந்த மிஸ்ஸிங் x + 1 எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4x மைனஸ் இது வந்து a + b ² மாதிரி எழுதலாம் இல்லையா, தட் இஸ் a² + 2ab + b² மாதிரி எழுதிட்டு பை த டினாமினேட்டர் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுறப்போ இதோட சைன் எல்லாமே மாறிடும். இப்போ இது எல்லாமே ப்ளஸில் இருக்குது, எல்லாமே மைனஸாக மாறிடுது. இப்போது -x² அப்படியே எழுதிட்டு 4x - 2x வந்து +2x - 1 டினாமினேட்டர். மைனஸை காமனாக எடுத்தோம்னா x² - 2x + 1, அதாவது மைனஸ் காமனாக எடுக்கிறப்ப எல்லாத்தோட சைனும் ஆப்போசிட்டாக மாறிடும். இது மைனஸில் இருக்குது ப்ளஸ் ஆகிடுச்சு, இது ப்ளஸில் இருக்குது மைனஸ் ஆகிடுச்சு, இது மைனஸில் இருக்குது ப்ளஸ் ஆகிடுச்சு. இப்போது இது பார்த்திங்கன்னா a - b ² ஃபார்முலா மாதிரி இருக்குது. அதை எழுதிட்டா ஒரு x - 1 கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு மைனஸ் ஆஃப் ஒரு x - 1 பேலன்ஸ் இருக்கும் பை x + 1 பேலன்ஸ் இருக்கும். மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1 - x / x + 1 அவ்வளோ. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ சில்ட்ரன்.